வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் அன்னம் பாலிப்பு. 27வது ஆண்டாக நடைபெற்ற அன்னம் பாலிப்பில் பல்லாயிரக்கணக்கான பாத யாத்திரைகளுக்கு 3 வேளை உணவு சுட சுட வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகி உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது. நவகிரகங்களில் செவ்வாய்க்கு உரிய தலமான இக்கோவில் காரைக்குடி, பரமக்குடி, சிவகங்கை, மதுரை, மானாமதுரை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நகரத்தார் சமூகத்தினரின் குலதெய்வ கோவிலாகவும் விளங்குகிறது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை இக்கோவிலில் நகரத்தார் சமூகத்தினர் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கம். அவ்வகையில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நாளை குலதெய்வ வழிபாடு செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக தங்கள் ஊர்களிலிருந்து மஞ்சள் தடவிய வேப்பிள்ளை செருகிய குச்சியினை கையில் ஏந்தி பல 100 கிலோமீட்டர் நடைப்பயணமாக மயிலாடுதுறை வழியாக கோவிலுக்கு சென்றனர். இவர்களுக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் இணை தயாரிப்பாளர் செண்பகமூர்த்தி உபயத்தில் 27வது ஆண்டு அன்னமளிப்பு விழா மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது. காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை கோவில் வளாகத்திலேயே உணவு தயார் செய்யப்பட்டு 3 வேளை உணவு பாத யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் ஜிடி பிலிம்ஸ் உரிமையாளர் தியாகராஜன், திரையரங்க உரிமையாளர்கள் கிராம மக்கள் உதவியுடன் அன்னமளிப்பு செய்தனர்.